Anangarmies, welcome back to our channel, The Women Fan Fiction, The VS Back. So, இனி நம்ம சேனலில் இவள் அரவுண்ட் சீசன் 2 எபிசோட் 4 தாண்டா பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோ வந்து 100 வியூஸ் போட்டால் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மேக்ஸிமம் எனக்கு 100 வியூஸ் வர்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் ஆகும். ஆனால் முந்தா நேற்று போட்டேன்னு நினைக்கிறேன், 2 days தான் ஆகுது. அதுக்குள்ளே பார்த்தா 248 சம்திங் அந்த மாதிரி வந்துடுச்சு. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அதனால் நான் இப்போ உட்காந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆல்வேஸ் நைட்டை தான் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பேக்ரவுண்ட் ஏதாவது நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஹெட்செட் போட்டிங்கன்னா என் வாய்ஸ் கிளியராக கேட்கும். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ அகெயின் நான் தூக்க கலக்கத்தில் இருக்கிறதுனால ஏதாவது உளர்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹெட்செட் எடுத்துக்கோங்க. கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, பார்த்தேன். ஸோ வளன்னு பேசலை, ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட் எதோடு முடிச்சிருந்தேன்னா, பாய்ஸுக்கு வந்து அந்த ஆனா மோர்கனோட டீலிங் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கும். அதை வந்து செலிப்ரேட் பண்ணுற விதமாக பார்ட்டி இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்காக ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக நீங்கள் எல்லோரும் ஷாப்பிங் கிளம்பியாச்சு. வீட்டில் வந்து ஆர்த்தியும் பேபிஸும் இருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே பேபிஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பேன், மறந்துடாதீங்க. ஸோ வீட்டில் 7 பேபிஸும் அண்ட் ஆர்த்தியும் இருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் வெளியில் வந்தாச்சு. மினியும் சிவானியும் அப்போ தான் வெளியில் போயிட்டு வந்திருப்பாங்க. திரும்பி நீங்கள் அவங்களையும் பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டீங்க. ஸோ எல்லோரும் ஜாலியாக ஷாப்பிங் போயிட்டு ஒருத்தவங்க அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இங்கே வீட்டில் வந்து ஆர்த்தியும் பேபிஸும் இருக்காங்க இல்லையா. ஸோ பேபிஸ் கிட்ட வந்து ஆர்த்தி விளையாடிட்டு அவங்க எல்லோரையும் ஒருத்தவங்களா தூங்க வச்சிட்ருக்காங்க. ஸோ இப்போ எல்லா பேபியும் ஒரே ரூமில் தூங்கிட்டுருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மேலே அந்த டபுள் காட் இருக்கும் இல்லையா, மேலே ஒன்று கீழே ஒன்று, அந்த மாதிரி ஒரு 2-3 இருக்குது. ஸோ எல்லா பேபிஸும் தூங்கியாச்சு. இந்த சைடு ஆர்த்தி வந்து வெளியில் உட்காந்து கால் பேசிகிட்ருக்காங்க அவங்க அம்மாவான ஷாமன் பாட்டிக்கிட்ட. ஸோ ஷாமன் பாட்டி கொரியாவில் தான் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட பேசிகிட்ருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி அவங்க வந்த வேலை வந்து முடிஞ்சிருச்சு, அதுக்காக அவங்க ஷாப்பிங்காக போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஷாமன் பாட்டி வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி கோயிலுக்கு போக சொன்னேனே போனாங்களா அப்படின்னு. போனாங்கம்மா, அவங்க போயிட்டு அன்றைக்கி தான் ஆருத்ரான்னு ஒரு பொண்ணை நாங்கள் பார்த்தோம். ஆருத்ராவா? ஆமாம்மா, ஆருத்ரான்னு ஒருத்தவங்கள பார்த்தோம். இந்த பேர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே. ஆமாம்மா, அவங்க உன் பேர் தாம்மா சொன்னாங்க. நீங்கள் அவங்களோட பொண்ணு தானே அப்படின்னு கேட்டுதாம்மா என்னையே இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. எனக்கும் அவங்கள பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அவங்க யாருன்ட்டு எனக்கு தெளிவாக தெரியல. அவங்களுக்கும் என்னோட ஏஜ் இருக்குமா அப்படின்னு ஆர்த்தி வந்து ஷாமன் பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க. சரிடி, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கோ, குழந்தைங்கள உன்னை நம்பி தான் அனுப்பியிருக்கோம், பத்திரமா பார்த்துக்கோ உன்னுடைய பேரன் பேத்திங்களையும் உன்னோட பசங்களையும் அப்படின்ட்டு ஷாமன் பாட்டி சொல்கிறாங்க. ஸோ ஆர்த்தியும் சரிம்மா நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. இன்னும் எத்தனை நாள் ஆகும் அங்கேருந்து வர தெரியலம்மா, மேபி ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் ஆகலாம். சரி, எதுவாக இருந்தாலும் சேஃபாக இருந்துக்கோங்க, ஏதாவது பிரச்சனைனா கால் பண்ணு, ஓகேவா? ஓகேம்மா நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஷாமன் பாட்டியும் காலை கட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த சைடு ஆர்த்தியும் வந்து சும்மா உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்கும்போது யாரோ டோரை நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. ஸோ யாராக இருக்கும் அப்படின்ட்டு அவங்க போய் டோரை ஓப்பன் பண்ணால் வெளியில் நிற்கிறது ஆருத்ராவை பார்த்துட்டு, ஹாய், நீங்கள் என்ன இங்கே? இல்லை, உங்களை பார்க்க தான் வந்தேன், இந்த மாதிரி என்னுடைய வேலெட்டை நேற்று இங்கேயே விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேலெட்டா? ஓகே, இப்போ எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஆர்த்தியும் உள்ளே கூப்பிடுறாங்க. ஸோ ஆருத்ராவும் உள்ளே வந்துட்டு அந்த வேலெட் எடுக்கிற மாதிரி திரும்பி அவங்க நேற்று தங்கியிருந்தாங்க இல்லையா, அந்த ரூமுக்கே போகிறாங்க. அந்த ரூமில் அவங்க ஏற்கனவே ஒரு ஸ்டோன் வச்சாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரியான ஒரு பொருள், அது ஸ்டோனுன்னு சொல்ல முடியாது, அது லைக் ஒரு பொம்மை மாதிரி இருக்கும். ஸோ அந்த பொம்மையை வந்து அங்கே வைக்கிறாங்க. அந்த பொம்மை பார்க்க எப்படி இருக்குன்னா, ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்ட ஒரு குட்டி பொம்மை. அது பார்க்கவே க்யூட்டாக தான் இருக்குது. அது பார்க்க ரொம்ப க்ரீப்பியாக அப்படிலாம் இல்லை, ஆனால் க்யூட்டாக இருக்குது. அந்த பொம்மையை வந்து அங்கே இருக்க ஒரு டேபிள் மேலே வச்சுட்டு அவங்க வேலெட்டை எடுத்துகிட்டு கீழே வராங்க. ஸோ ஆர்த்தியும் பார்த்துட்டு, நேற்று மறந்துட்டு போயிட்டீங்களா? ஆமாம், நேற்று வச்சேன், மறந்துட்டு போயிட்டேன் அப்படின்னு. ஓ, பரவாயில்ல, எடுத்துட்டிங்களா? எடுத்தாச்சு. ஆமாம், மற்றவங்களாம் எங்கே? அவங்களுக்கு வந்து அந்த டீலிங் கன்ஃபார்ம் ஆகிருக்கு, அதனால் அவங்க ஈவினிங் பார்ட்டிக்காக ட்ரெஸ் எடுக்க போயிருக்காங்க. ஓ அப்படியா, பரவாயில்லையே, நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்ருக்காங்க. ஏதாவது சாப்பிட்றீங்களா? எனக்கு எதுவும் வேண்டாம், இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு. இல்லை, ஏதாவது சாப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஆர்த்தி வந்து அவங்களுக்காக ஜூஸ் போய் கொண்டு வராங்க. ஸோ இவங்களும் வந்து சோஃபாவில் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து
திடீர்னு ஏதோ ஒரு குழந்த அழுகிற சவுண்ட் கேட்கும். ஸோ பேபிஸ்லாம் ரூமில் தானே இருக்காங்க. ஸோ அவங்கள பார்க்கறதுக்காக இவங்க போகிறாங்க. அந்த பேபி அழுகிற சவுண்ட் கேட்கும். அங்கே போனால் நம்ம அர்ஷி பாப்பா வந்து அழுதுட்ருக்கா. அர்ஷியை தூக்கிட்டு என்னம்மா என்னாச்சு, எறும்பு கடிச்சிருச்சு, எறும்பு கடிச்சிச்சா அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. ஐயோ பெட்டில் எறும்பு ஏதாவது சாக்லேட் சாப்பிட்டு அப்படியே வச்சுருக்கீங்களா, அதனால தான் எறும்பு கடிச்சிருக்கு, எங்கே கடிச்சிச்சு அப்படின்னவும் பாப்பா வந்து க்யூட்டாக கையை காட்டிட்டு இங்கே கடிச்சிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ அவங்களும் வந்து அச்சோ ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பேபியை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள தேடி வந்து ஆர்த்தியும் வராங்க. என்னாச்சு, ஏன் அழுகிறா? எறும்பு கடிச்சிருச்சான். எறும்பா? அச்சோ சாக்லேட் சாப்பிட்டு மறந்து இங்கே வச்சிட்டியா? நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் பேபி, இந்த மாதிரி சாக்லேட் சாப்பிட்டீங்கன்னா அப்படியே வைக்கக்கூடாது, முழுசாக சாப்பிட்ணும், அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ட்டு. என்ன பழக்கம் இது அப்படின்ட்டு அவங்க அந்த பெட்டில் இருக்க சாக்லேட் எல்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. அப்புறம் அவங்கக்கிட்டேயும் அந்த ஜூஸை கொடுத்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆர்த்தி வந்து நம்ம அர்ஷியை கையில் வாங்குறா. அர்ஷியும் வந்துட்டு அழுதுகிட்டு திருப்பி அவள் தூக்க கலக்கத்தில் தானே இருக்கா. அழுதுகிட்டு அவளும் வந்து திருப்பி படுக்க வச்சிடுறாங்க. அவளும் திரும்பி தூங்கிடுறா. உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா அப்படின்ற மாதிரி ஆர்த்தி ஆருத்ராவை பார்த்து கேட்குறாங்க. எனக்கு மேரேஜ்லாம் ஆகலை, நான் சிங்கிள் தான், நான் இன்னுமே தனியாக தான் இருக்கேன். ஏன் இன்னும் நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கல? எனக்கு மேரேஜில் இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஜஸ்ட் சும்மா போகிற போக்கில் போக வேண்டியதான், பிஸ்னஸ் அது இதுன்ட்டு அப்படியே போயிட்டுருக்கு. அப்போ வேறு ஏதாச்சும் ஃபேமிலி பேக்ரவுண்ட்? இல்லை, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அம்மாவும் அப்பாவும் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. ஸோ நான் மட்டும் தான் தனியாக இருக்கேன், சந்தோஷமாக தான் இருக்கேன், பிரச்சனைன்ட்டு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே, எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன், அவங்களுக்கு டைம் இருக்கும்போது வேணும்னா ஆஃபீஸ் பக்கம் வர சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஆருத்ராவும் கிளம்பிடுறாங்க. ஸோ ஆருத்ரா கிளம்புவோம். இவங்க ஆர்த்தியோ வந்து டோரெல்லாம் லாக் பண்ணிவிட்டு அவங்க திருப்பி வந்து அவங்க வீட்டில் இருக்க ஒர்க்ஸு அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஷாப்பிங் மாலில் பார்த்தா நான்சி வந்து ஒரு துணியாக எடுத்து போட்டுட்ருக்கா. எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இது பிடிக்கல. ஏய் என்ன தாண்டி உனக்கு பிடிக்கும், எனக்கு இது வேண்டாம் ஜேகே, எனக்கு வேறு ட்ரெஸ் தான் வேணும் அப்படின்ட்டு அவங்க ஒன்று ஒன்றா எடுக்க இவங்க வந்து பார்ட்டி வேர் மாதிரி தான் தேடிட்டுருக்காங்க. ஸோ வெல்வெட்டில் தேடிட்டுருக்கா. வெல்வெட்டில் வந்து ஒரு ட்ரெஸ் கூட நம்ம நான்சிக்கு பிடிக்கல. நான்சி ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுட்டு தேடிட்டுருக்கா. அண்ட் அங்கே வந்து இன்னொரு ட்ரெஸ் இருக்குது. அது வந்து என்ன கலர்னால் இந்த ஒயின் ரெட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒயின் ரெட்டில் இருக்குது. கோல்டன் கலரில் டிசைன் எம்ப்ராய்டரி மாதிரி சம் டிசைன்ஸ் வச்சுருக்கு. அந்த பார்க்குறதுக்கே அந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது. தம்ப்நெயிலில் இருக்குது இல்லையா, அந்த கலரில் இருக்குது. ஆனால் வெல்வெட்டு ஸ்லீவ் வந்து அதில் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ நான்சி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்க பேபி பம்க்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க ட்ரெஸ் எடுக்கணும் இல்லையா, அதனால் அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அந்த ட்ரெஸ் நான்சிக்கு பிடிக்கும். அந்த ட்ரெஸ் எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் இதை எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ நான் இதுக்கு பேரிங்காக ஏதாவது எடுக்கணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ட்ரெஸ் எடுக்கிறாங்க. ஸோ இந்த சைடு நம்ம அரோராவுக்கு வந்து ஜிமன் தான் ட்ரெஸ் செலக்ட் பண்ணுறாரு. இது வேண்டாம், இது இந்த கலர் உன்ட்ட இருக்குது, இது உனக்கு நல்லா இருக்காது, இது உனக்கு குண்டாக தெரியும், அப்படி இப்படின்ட்டு ஒன்று ஒன்றா தூக்கி போட்டுட்ருக்காரு. டேய் என்ன தாண்டா பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் கூட இவ்வளோ டைம் ஆக்க மாட்டேன்டா, அரை மணி நேரமாக தேடிக்கிட்டு இருக்கேடா அப்படின்னு. இருடி, உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு அவர் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறாரு. அது வந்து ஒரு பேபி பிங்க் கலரில் இருக்குது. அதுவும் வெல்வெட் தான், பேபி பிங்க்கில் இருக்குது. அண்ட் ஒரு மாதிரி பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அதில் வந்து சில்வர் கலர் டிசைன் இருக்குது. ஓகே நீ இது போட்டுக்கோ, நான் வந்து பிளாக் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவர் வந்து பிளாக் எடுக்கிறாரு. ஸோ அதுவும் கிட்டத்தட்ட கொஞ்சம் மேட்சிங்காக அப்படி தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒருத்தரும் ட்ரெஸ் எடுத்துகிட்ருக்காங்க. பேபிஸ்க்கும் சேர்த்து ட்ரெஸ் எடுக்கிறாங்க. இப்போ பேரண்ட்ஸ் எந்த மாதிரி ட்ரெஸ் போடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ட்ரெஸ் தான் பேபிஸ்க்கும் எடுக்கிறாங்க. ஸோ ஃபைனலி ஒரு பெரிய ஷாப்பிங் முடிச்சுட்டு நீங்கள் வந்து அப்படியே சாப்பிட்றதுக்காக ரெசார்ட் போகிறீங்க. ரெசார்ட் போயிட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு பேசிகிட்ருக்கீங்க. அந்த டைமிங்கில் நம்ம மினிக்கு வந்து கால் வருது. மினிக்கு கால் வரதை பார்த்துட்டு எல்லோரும் யார் இன்வால்வ் ஆகுனா, ஆமாம் வீடியோ கால் வரான் அப்படின்னு சொல்லிட்டு மினியும் வீடியோ கால்லாம் அட்டன் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டேபிளில் வைக்கிறாங்க. ஸோ டேபிளில் கிளாஸில் ஒரு முட்டை கொடுத்த மாதிரி வைக்கிறாங்க. ஸோ வச்சுட்டு வந்து அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏய் எங்கடி இருக்க? இந்த மாதிரி பாய்ஸ் போயிருந்தாங்க இல்லையா, அந்த டீலிங் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கான பார்ட்டிக்காக ஈவினிங் வந்து போகிறோம், அதுக்காக தான் ட்ரெஸ் எடுக்க வந்தோம். இப்போ ட்ரெஸ் எடுத்து முடிச்சாச்சு, ஹோட்டலுக்கு வரோம். ஓ அப்படியா, நான் 4 அன்னைக்கு வந்துடுவேன்டி அப்படின்றாரு என்வோ. ஓகே பார்த்து வா, வரும்போது எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மினி. ஸோ அவரும் வந்து உனக்கு இல்லாமலா டேய் ஃபோனு ஸ்பீக்கரில் அப்படின்ற மாதிரி யாரோ சொல்கிறா. ஏய் வாள் ஒட்டி கேட்குறியா, டேய் உன் பொண்டாட்டி
பப்ளிக்காக வச்சா நான் ஒட்டு கேட்குறேனா, நீ பேசுறது ஊருக்கே கேட்குதுடா அப்படின்ற மாதிரி அரோரா சொல்லவும், ஸோ அவரும் வந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க, பேபிஸ்லாம் எப்படி இருக்காங்கன்ற மாதிரி நலம் விசாரிச்சுட்ருக்காரு. எல்லோரும் வந்து நல்லா தான் இருக்காங்க, நீ எப்போ வருவ, நான் வந்து நாளன்னைக்கு வந்துடுவேன், மறக்காமல் என்னுடைய ட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மினி வந்து உனக்கும் சேர்த்து தான் எடுத்திருக்கோம், வா வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவரும் காலை கட் பண்ணிட்டாரு. என்வோ மட்டும்தான் யூஎஸ் போயிருப்பார். லீ அங்கே தான் இருக்கார். லீ இப்போ உங்கள் கூட தான் இருக்கார். ஸோ லீ வந்து சொல்கிறாரு, எப்படியோ அவனுக்கு இவ்வளோ சீக்கிரம் ப்ரமோஷன் கிடைக்கும்லாம் நான் எதிர்பார்க்கல, பரவாயில்ல குருவை மிஞ்சின சிஷ்யந்தான் அவன் அப்படின்ற மாதிரி லீயும் சொல்கிறாரு. நிலா வந்து பார்த்துட்டு, ஆமாம்ல நீயும் அவனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான்டா, எல்லாத்துக்குமே எல்லா விஷயங்களையும் ஒரே மாதிரி தான் பண்ணுறீங்க. நாங்கள் அங்கே ஸ்டார்டிங்லேருந்து எனக்கும் அவனுக்கும் ஸ்டார்டிங்லலாம் ஆகாது, போக போக தான் நானும் அவனும் ஃப்ரெண்டாகி ஆரம்பத்தில் நான் அவனை போட்டு பாடாப்படுத்தி எடுப்பேன், அவன் திட்டிக்கிட்டே இருப்பான் மனசுக்குள்ளே என்ன, அது எனக்கே கேட்குற அளவுக்கு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிகிட்ருக்காரு. ஸோ ஒரு வழியாக எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கும் போயிட்டீங்க. வீட்டுக்கு போயிட்டு உங்கள் ஆர்த்தி கிட்ட வந்து எடுத்த ட்ரெஸ்ஸு அதெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஆர்த்தியை வந்து கேஷுவலாக அந்த மாதிரி ஆருத்ரா மார்னிங் வந்திருந்தாங்க, அவங்களோட வேலட்டை விட்டு தான் சொன்னாங்க, அதை எடுக்கிறதுக்காக திரும்பி வந்திருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஆர்த்தி சொல்ல எல்லோரும் வந்து கேஷுவலாக எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் சிவானிக்கு மட்டும் ஏதோ இடிக்குது. ஏன் அவங்க அடிக்கடி இந்த வீட்டுக்கு வராங்க, நேற்று நைட்டு என்னடானா அங்கே இருந்தாங்க, இந்த மாதிரி வெளியில் நின்றுட்டு இருந்தாங்க, தண்ணி குடிக்க வரதா சொன்னாங்க, எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி சிவானிக்கு மட்டும் ஏதோ ஸ்பார்க் ஆகுது. மற்றவங்க எல்லோரும் அதை கேஷுவலாக எடுத்துக்கிட்டாங்க. ஓகே அப்படின்ற மாதிரி எல்லோரும் வந்து அவங்க எடுத்தாங்க இல்லையா, அந்த ட்ரெஸ் எல்லாம் காட்டிகிட்ருக்காங்க. ஆர்த்திக்கு வந்து சிவானி ட்ரெஸ் எடுத்திருப்பா. ஸோ அந்த ட்ரெஸ்ஸையும் காட்டுறா, ஆமாம் இது உனக்கு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. ஸோ எல்லோரும் வந்து அதை பார்த்துட்ருக்கோம். இது வந்து ஒரு ஈவினிங் ஒரு 6 o'clock போல் டைமிங்கு. 8 o'clock போல் உங்களுக்கு பார்ட்டி ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் வந்து கிளம்புறீங்க ஓகேவா. 8 o'clock போல் தான் உங்களுக்கு பார்ட்டி இருக்கும், அந்த நைட் பார்ட்டின்றதுனால. ஸோ அது வந்து ஃபேமிலி பார்ட்டி தான். உங்களுடைய ஆஃபீஸில் இருக்க எல்லா ஸ்டாஃப்ஸுமே வருவாங்க. 7 o'clock ஆரம்பிச்சிடும். 7லேருந்து நைட் வரைக்குமே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஒரு 8 o'clock போல் போகலான்ற மாதிரி தான் அவங்கக்கிட்ட சொல்லியிருப்பீங்க. நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டும் வந்திருப்பீங்க. ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படி இப்படின்னு தான் கிளம்பணும் அப்படின்றதுனால நீங்கள் ஒரு 8 o'clock கிளம்பலாம் அப்படின்னு அவங்கக்கிட்டேயும் சொல்லியிருப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்களும் வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்து ஏற்கனவே அந்த வாங்கும் போதே அந்த ட்ரெஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆல்டரும் பண்ணி கொண்டு வந்திருப்பீங்க. அதனால் ப்ராப்ளம் இல்லை. ஸோ எல்லோரையும் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்ப ஆரம்பிக்கிறீங்க. எல்லோருமே பார்க்கவே ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கீங்க. அந்த பார்ட்டி வந்து எப்படின்னா, இப்போ மார்கன் இண்டஸ்ட்ரீஸில் இருக்க மொத்த மெம்பர்ஸும் வருவாங்க. அண்ட் இந்த சைடு உங்கள் கிம் இண்டஸ்ட்ரியில் இருக்க மொத்த மெம்பர்ஸும் வருவாங்க. அந்த மாதிரி தான் ஃபேமிலி பார்ட்டினும் நீங்கள் வந்து ஃபேமிலியாக தான் போகிறீங்க, எல்லாருமே போகிறீங்க, இன்க்ளூடிங் ஆர்த்தி பேபிஸ் எல்லாருமே தான் போகிறீங்க. அவங்க எல்லாருமே ரெடி ஆகிட்டுருக்காங்க. நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்ருக்கீங்க. நான்சி வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு பொருளை எடுக்கணும் அப்படின்றதுக்காக அவள் வந்து பால்கனிக்கு வரா. ஸோ பால்கனியில் வந்து அவள் ஏதோ துணியோ சம்திங் இருக்குது, அதை வந்து அவள் எடுத்துகிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து அவளை யாரோ பட்டுன்னு தள்ளி விடுற மாதிரி இருக்கு. அவள் வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்லிப்பாகி கீழே விழுற மாதிரி போகிறா. அந்த டைமிங்கில் ஜேகே வந்து பிடிச்சிட்டு, ஏய் என்னடி மெதுவாக நடக்க மாட்டியா, ஏய் ஏன்டா என்ன தள்ளி விட்ட அப்படின்ற மாதிரி நான்சி கேட்க, நான் எங்கடி தள்ளி விட்டேன், நீ விழுகிறியேன்ட்டு நான் பிடிச்சேன்டி, நல்ல வேலை நான் பிடிக்கலைன்னா இங்கேருந்து கீழே விழுந்திருப்பேன், கொஞ்சமாவது ஏதாவது இருக்கா நான்சி, ஏய் பத்திரமாவே இருக்க மாட்டியா, உன் கூடவே யாராவது ஒருத்தவங்க இருக்கணுமா, ஏன்டி இப்படி பண்ணுற, வயிற்றில் நம்ம குழந்தை இருக்குடி, டேய் நீ தானடா தள்ளி விட்ட, ஏய் நான் எங்கடி தள்ளினேன், நான் இப்போ தாண்டி உள்ளேயே வந்தேன், இல்லைடா யாரோ தள்ளி விட்ட மாதிரி இருந்துச்சு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை கால் தடுக்கியிருக்கோம், வா உள்ள அப்படின்ற மாதிரி அவருக்கு நான்சியை வந்து கையை பிடிச்சி உள்ளே கூப்பிட்டு போகிறாரு. நான்சி வந்து பால்கனி ஒரு செகண்ட் திரும்பி பார்த்துட்டு, யாரோ தள்ளின மாதிரிலாம் இருந்துச்சு, இவன் என்னடானா நான் கீழே விழ போகணுன்னு சொல்கிறான் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த பால்கனியை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு அவங்களும் வந்து போயிடுறாங்க. ஸோ இப்போ எல்லோரும் ரெடி ஆகியாச்சு, காரும் ரெடியாக இருக்குது, ஒருத்தங்களாம் வந்து வெளியில் வரீங்க. ஸோ கப்புள்ஸாக பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது, உங்களுக்கு பேபிஸே இருந்தாலும் நீங்கள் பார்க்க ரொம்ப க்யூட் கப்புள்ஸாக இருக்கீங்க. ஸோ எல்லோரும் கீழேயும் வராங்க, பேபிஸ் எல்லாம் தூக்கிட்டு ரெடி பண்ணிவிட்டு
அங்கே வந்து ஒரு சைடில் நம்ம சூபின் வந்து கத்திக்கிட்டே இருக்கான், எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கவே இல்லை மம்மி, என்ன மம்மி ட்ரெஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம மீராவை பார்த்து சியோஜின் கத்திட்டான். டேய் உங்கள் அப்பா தான்டா எடுத்தது, உங்கள் அப்பா அவனுக்கு ஏற்ற மாதிரி தான்டா எடுத்திருக்கான் அப்படின்னு. டேடி நீயும் நானும் ட்வின்னிங் பண்ணி என்ன பண்ண போகிறோம், நீயும் நானும் என்ன கப்புள்ஸா, இங்கே பாரு நல்லாவே இல்லை இது அப்படின்ட்டு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். இது நல்லா இல்லையா, ஏண்டா உங்கள் அம்மா நல்லா இருக்குன்னாடா அப்படின்னு. நீயும் மம்மியும் 90s கிட் மாதிரி பண்ணுறீங்க, எனக்கு ஏற்ற மாதிரி எடுங்கண்ணா, நீங்கள் 90s கிட்க்கு எடுக்கிற மாதிரி எடுத்திருக்கீங்க, என்ன டேடி ட்ரெஸ் இது, நீ தான் அந்த மாதிரி போட்டிருக்கேன், எனக்கும் அதே மாதிரி வாங்கியிருக்க அப்படின்ட்டு சியோஜின் கத்திக்கிட்டு இருக்கான். டே உனக்கு இன்னும் 3 வயசு தாண்டா ஆகுது, அதுக்குள்ளே இந்த கத்துறியா, விளங்கிடும் அப்படின்ற மாதிரி ஜின் பார்த்துட்டு அதெல்லாம் நல்லா தான் இருக்குது வா அப்படின்ட்டு அவனை தூக்கிக்கிட்டு அவரும் கீழே வந்துடுறாரு. எதுக்கு இப்போ அவன் கத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்றியா கேட்க, ட்ரெஸ்ஸு நல்லா இல்லையா, இது நல்லா இல்லையா பேபி, யூ லுக் லைக் ஹேண்ட்ஸம்டா, ஏன் நல்லா இல்லைன்னு சொல்கிற, ஹேண்ட்ஸமாவா இருக்கேன் அம்மா நீயே சொல்லு, இது பார்க்க எப்படி இருக்குது, அவர் தான் ஓல்டு ஃபேஷனில் எடுத்திருக்காருனா எனக்கும் ஓல்டு ஃபேஷன்லேயே எடுத்து கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு சியோஜின் கற்றுக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த பையன் இப்போயே இவ்வளோ ஃபேஷன் பார்க்குறானே அப்படின்னு ஜேஹோ பார்த்துட்டு, டேய் அப்படியும் புள்ள உன்ன மாதிரியே இருக்கான்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்ன மாதிரியா, அவன் எனக்கு மேலே இருக்கான்டா அப்படின்ற மாதிரி எல்லோரும் பேசிக்கிட்டு இப்போ ஒருத்தராக கிளம்பவும் செய்கிறீங்க. ஸோ எல்லோரும் வந்து கிளம்பியாச்சு, கார் வந்து எடுத்தாச்சு. ஒரு காரில் இப்போ 3 காராக கிளம்புது. ஸோ 3 காரில் ஒரு 5 பேராக டிவைட் பண்ணிக்கோங்க, எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனைக்கு ஏற்ற மாதிரி 3 காரில் வந்து கிளம்புறீங்க. அந்த கார் கொஞ்சம் பெருசாகவே இருக்கிறதுனால ஸோ எல்லோரும் வந்து கிளம்புற மாதிரி தான் இருக்குது, 2-3 கப்புள்ஸாக அந்த மாதிரி. ஸோ கிளம்புறீங்க, காரும் வந்து அந்த பார்ட்டி ஹாலில் ரீச் ஆனதும் அங்கே வந்து உங்களை இன்வைட் பண்ணுறதுக்காக வெளியிலேயே நம்ம அந்த மார்கன் இண்டஸ்ட்ரீஸில் 7 பாய்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த பாய்ஸ் வராங்க. அந்த பாய்ஸ் வந்து இந்த பாய்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் பார்த்து ரசித்த ட்ராமாவில் இருந்த ஆக்டர்ஸ் தான் இவங்க. ஸோ இந்த ட்ராமாவில் இருந்த ஆக்ட்ரஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும் இந்த 7 கேரக்டர்ஸில் அப்படின்றத வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பேக் டு ஸ்டோரி. ஸோ அந்த 7 பாய்ஸும் வந்து இந்த பாய்ஸ், அதாவது நம்ம பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸை இன்வைட் பண்ணுறதுக்காக வராங்க. ஸோ அங்கே ஆல்ரெடி வந்து பார்ட்டி ஆரம்பிச்சிருச்சு, நிறைய கூட்டமாக தான் இருக்குது. ஸோ முதல்ல 7 பாய்ஸும் வராங்க, பின்னாடி மார்கன் அந்த ஆனா மார்கன் இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்து கோல்டன் கலரில் ஒரு பார்ட்டி வேர் போட்டுக்கிட்டு பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி கார்ஜியஸாக வராங்க. ஸோ பாய்ஸ் எல்லோரும் ஆணு வாயை பொழுது பார்த்துட்ருக்காங்க, பாய்ஸ் மட்டும் இல்லை இன்க்ளூடிங் கேர்ள்ஸும் ஆணு வாயை பொழுது பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வரதை பார்த்துட்டு இவ தான் ஆனா மார்கனா அப்படின்ற மாதிரி மீரா வந்து ஜின்னோட காதை கடிக்க, ஆமாம் இவங்க தான் ஆனா மார்கன், பார்க்கவே நல்லா இருக்காளேடா, இவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையோ, ஆமாண்டி கல்யாணம் ஆகலை, செம்மையாக இருக்காள், நான் உன் பொண்டாட்டி தெரியுதா, உன்னை விட அழகில்லடி, அழகாக இருக்காங்கன்ட்டு பொதுவாக சொன்னேன், ஜஸ்ட் காம்ப்ளிமெண்ட், ஆனால் நீ அழகுடி, என் உயிரே நீ தாண்டி அப்படின்ற மாதிரி ஜின் வந்து மீரா கிட்ட சொல்ல, போதும் வச்ச ஐஸு குளிருது அப்படின்ற மாதிரி மீராவும் வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு திரும்பிடுறாங்க. ஸோ அவங்க வந்து உள்ளேயும் கூப்பிடவே இவங்க எல்லாரும் வந்து உள்ளேயும் போகிறாங்க. ஸோ இன்வைட் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு எல்லோரும் பேசிகிட்ருக்காங்க. மினி இருக்காங்க இல்லையா, மினி வந்து நான்சியோடைய பல்ஸ் பார்த்துட்ருக்காங்க. ஓகேவா இருக்கியா, உனக்கு வேறு ஏதாச்சும் பால்பிட்டேஷன் அந்த மாதிரி ஏதாவது வருதா, ப்ராக்ஸ்டர் ஹிக்ஸ் வந்தால் சொல்லு நான்சி, சும்மா வலி தாங்கிட்டு இருக்கக்கூடாது. ப்ராக்ஸ்டர் ஹிக்ஸ்னால் அந்த ஃபேக் பெயின் இருக்கும் இல்லையா, அதுதான் ப்ராக்ஸ்டர் ஹிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து மினி சொல்லிகிட்ருக்கா நான்சிக்கிட்ட. ஸோ அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா சொல்லு, அதிகமாக நடக்காத, உட்காந்துட்டே இரு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜேகே பக்கத்தில் வந்து அந்த ஆனா மார்கன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஜேகே பக்கத்தில் வந்துட்டு இஷியா ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் இவங்க தான் என்னோடய ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி ஜேகேவும் வந்து இன்ட்ரோ கொடுக்குறாரு. ஸோ அவங்கள பார்த்துட்டு ஹாய் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் 8 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி நான்சியாக சொல்கிறா. ஆனா மார்கன் வந்து அந்த வயிற்றில் வந்து கை வச்சுட்டு, பரவாயில்ல பாய் பேபியாக இருக்கும்னு நினைக்கிறேன், வி எக்ஸ்பெக்ட் ஃபார் கேர்ள் பேபி அப்படின்ட்டு நான்சி சொல்ல, ஓகே ஏதோ உங்கள் ஆசைக்கு ஏற்ற மாதிரி தான் பிறக்கும் அப்படின்ட்டு அவங்க அந்த வயிற்றில் ஒரு மாதிரி கையை வச்சு தேய்க்கிறாங்க. ஸோ நான்சி வந்து ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா. ஸோ அவங்களும் வந்து ஓகே கேரி ஆன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களும் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மற்ற கேர்ள்ஸும் வந்து பாய்ஸ் வந்து மற்ற கேர்ள்ஸையும் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. ஆரம் வந்து ரியாவை கட்டிட்டு, இது வந்து என்னோடய ஒய்ஃப் அண்ட் இது
இது வந்து என்னோடய ஒய்ஃப் ரியா அப்படின்ற மாதிரி காட்டுறாரு. ஸோ ஜின் வந்து இது வந்து என்னோடய ஒய்ஃப் மீரா அண்ட் இது என் பையன் சியோஜின் அப்படின்ற மாதிரி காட்ட, சியோஜின் வந்து யூ லுக் ஸோ ப்ரிட்டி அப்படின்ற மாதிரி ஆனா மோர்கன் கிட்ட சொல்கிறான். மீரா வந்து மனசுக்குள்ளேயே திமிரை பற்றியா அம்மாவை சொன்னானா பற்றியா அப்படியே பார்த்ததுமே வலிகிறானுங்க அப்பனும் பிள்ளையும் அப்படின்ற மாதிரி மீரா யோசிச்சுட்ருக்காங்க. அப்படியே அப்பனை உரிச்சு வச்சுருக்கான் இவன் அப்படின்ற மாதிரி மீரா வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. ஸோ சியோஜினை பார்த்துட்டு நாம் இருக்கணும், தேங்க்யூ ஸோ மச் பேபி, யூ லுக் ஆல்சோ டூ ஹேண்ட்ஸம் அப்படின்ற மாதிரி அவங்க சீக்ஸை பிடிச்சிக்கு. இல்லை அப்படியா நல்லா இருக்கேண்ணா, தேங்க்யூ அப்படின்ட்டு அவனும் க்யூட்டாக அப்படியே ஃப்ளர்ட் பண்ணுறான். ஃப்ளர்ட்னா என்னன்னே தெரியாது சாருக்கு, ஆனால் க்யூட்டாக வந்து ஃப்ளர்ட் பண்ணிகிட்ருக்கான். இதே மாதிரி சுகாவும் ஆஷாவை கட்டிட்டு இது வந்து என்னோடய ஒய்ஃப் ஆஷா அண்ட் இது வந்து எங்களோட க்யூட் பேபிஸ் ஆரா அண்ட் ஆயிஷா அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. ஸோ ட்வின் பேபிஸா? ஆமாம் ட்வின் பேபிஸ் தான் அப்படின்ற மாதிரி காட்ட, பேபிஸ் அப்படியே பார்க்க உங்கள் ஒய்ஃப் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லவும் சுகா வந்து ஆமாம் அவங்க வந்து என்னோடய ஒய்ஃப் மாதிரி தான் அப்படின்ற மாதிரி அவரை வந்து காட்டிகிட்ருக்காரு. அண்ட் இந்த சைடு ஜேஹோப்பா வந்து நிஷாவை காட்டி இது வந்து என்னோடய ஒய்ஃப் நிஷா அண்ட் இது என்னுடைய பசங்க மின் அண்ட் சுபின் அண்ட் ஜிமின் வந்து இது வந்து என்னோடய ஒய்ஃப் அரோரா அண்ட் ஷீ சர்ஷி மை டாட்டர் அப்படின்ற மாதிரி எல்லோரும் ஒருத்தவங்களாம் இன்ட்ரோஸ் பண்ணிகிட்ருக்காங்க. வியோ வந்து சாராவை காட்டிட்டு இது வந்து சாரா, இது வந்து எங்களோட பேபி சமாரா அப்படின்ற மாதிரி சமாராவையும் வந்து காட்டுறாங்க. ஸோ பேபிஸ் வந்து கையில் வச்சுருப்பாங்க, ஒருத்தவங்க அவங்கவுங்க கையில் தான் வச்சுருப்பாங்க, எந்த பேபிஸும் கீழே இல்லை. ஸோ அதே மாதிரி ஜேகே வந்து மினியை காட்டிட்டு இது வந்து மினி சுகாவோட தங்கச்சி அண்ட் இவரோட ஹஸ்பண்ட் வந்து யூகேயில் இருக்கார் அப்படின்ற மாதிரி யூஎஸில் இருக்கார், அவர் வந்து ஒரு ட்ரிப்காக யூஎஸ் போயிருக்காரு அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறாரு. அண்ட் இது வந்து லீ அண்ட் ஷீஸ் நீலா. லீ வந்து இவங்க மினியோடைய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு அண்ட் எங்களுக்கும் ஒரு ஃப்ரெண்டு அண்ட் நீலா வந்து அவங்களோட ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி இன்ட்ரோ கொடுக்குறாங்க. ஸோ அடுத்ததாக வந்து ஆர்த்தி காட்டிட்டு இது வந்து ஆர்த்தி எங்களுடைய கேர்ள்ஸுக்கு வந்து அவங்க பெரியம்மா வரும், எங்களுடைய அத்தை அப்படின்ற மாதிரி ஜேகே காட்டுறாரு. ஓகே ரிலேட்டிவ்ஸா நீங்கள்? ஆமாம் ரிலேட்டிவ்ஸ் தான் அப்படின்ற மாதிரி ஜேகேவும் சொல்லுவார். ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு எல்லோரும் வந்து பேசிகிட்ருக்காங்க. ஸோ ஒருத்தவங்க வந்து இப்போ தனித்தனியாக ஸ்ப்ளிட் ஆயாச்சு. பேபிஸ் வந்து அங்கே வந்து பேபிஸ்க்காக ஒரு இடம் இருக்குது, அந்த பிளேயிங் ஏரியா மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏரியா இருக்குது. ஏன்னா அந்த பார்ட்டி வந்து ஃபேமிலிஸாக அட்டன் பண்ணுறதுனால ஸோ நிறைய பேருக்கு பேபிஸ் இருக்கும் இல்லையா, அதனால் அந்த பேபிஸ்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து ஒரு கிட்ஸ் ஏரியா மாதிரி இருக்குது. அந்த கிட்ஸ் ஏரியாவில் பேபிஸ் எல்லோரும் விளையாடிட்டுருக்காங்க. அண்ட் ஷிவானி இன்ட்ரோ கொடுக்க மறந்துட்டாங்க போல், சாரி. ஸோ ஷிவானியும் வந்து அவங்க இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைடு கிட்ஸும் வந்து கிட்ஸ் ஏரியாவில் விளையாடிட்டுருக்காங்க. கிட்ஸை வந்து ஆர்த்தி வந்து பார்த்துட்ருக்காங்க. இந்த சைடு வந்து எல்லோரும் தனித்தனியாக ஸ்ப்ளிட் ஆகியாச்சு. இந்த பாய்ஸ் எல்லோரும் வந்து ஆனா மார்கன் கிட்டே பேசிகிட்ருக்காங்க. 7 பாய்ஸுமே வந்து ஆனா மார்கன் கிட்ட தான் பேசிகிட்ருக்காங்க. இந்த சைடு வந்து நீங்களாம் தனித்தனியாக வந்து அந்த ஃபுட் ஏரியா அப்படின்ட்டு பிரிஞ்சாச்சு. ஸோ ஆளுக்கு தனித்தனியாக இருக்கீங்க. நான்சி கூட வந்து சாரா இருக்கா. ஸோ சாராவையும் நான்சியும் சாரா வந்து நான்சி பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு நீ ஓகேவா உனக்கு ஏதாவது தேவையா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் எனக்கு ஜூஸ் மட்டும் வேணும் அப்படின்ற மாதிரி நான்சி கேட்குறா. ஸோ சாராவை வந்து ஜூஸ் எடுக்கிறதுக்காக தனியாக வந்துடுறா. இந்த சைடு நான்சிக்கு பக்கத்தில் ஒரு பையன் வரான். அந்த பையன் யாராக இருக்கும் ஹீரோ ஃபஸ்ட்டு வில்லன் என்ட்ரி. ஸோ வில்லனுன்னு சொல்ல முடியாது, ஒரு செகண்ட் லீடுன்னு வச்சுக்கலாம். ஸோ சாராக்கு பக்கத்தில் வந்து நான்சிக்கு பக்கத்தில் வந்து பார்க் ஹியூன் இவர் வந்து ஹாப்பினஸ் அந்த ட்ராமாவில் வருவார். ஸோ அந்த ட்ராமாவோட ஆக்டர் தான். ஸோ பார்க் ஹியூங் சிக் அவர் பேர். நான் பார்க் ஹியூன் அப்படி இல்லைனா ஹியூன்னு சொல்லிக்கிறேன், ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ அவர் வந்து நான்சிக் பக்கத்தில் உட்காந்து ஓகே உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் ஐம் சாரி நான் என்ன இன்ட்ரோ கொடுக்கல, நான் பார்க் ஹியூன் ஆனாவோடைய பிரதர் அப்படின்ற மாதிரி ஹேண்ட்ஷேக் கொடுக்குறாரு. ஸோ நான்சியை வந்து கையை கொடுத்துட்டு நான் வந்து நான்சி ஜேகேவோட ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து இன்ட்ரோ கொடுத்துக்கிறாங்க. ஸோ அவர் வந்து கேட்குறாரு உங்களுக்கு வேறு ஏதாவது வேணுமா? இல்லை எதுவும் வேண்டாம், என் சிஸ்டர் வந்து ஜூஸ் எடுக்கிறதுக்காக போயிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல அவர் வந்து கையில் ஜூஸ் வச்சுருப்பாரு. அது வந்து இந்தாங்க இதை குடிங்க. இல்லை பரவாயில்ல அது உங்களது, நீங்கள் குடிங்க, என் சிஸ்டர் எடுக்க போயிருக்கா வந்ததும் நான் குடிச்சிக்கிறேன். இல்லை இட்ஸ் ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவர் அந்த ஜூஸை கம்பல் பண்ணி கொடுக்கும். நான்சியும் வேறு வழி இல்லாமல் வாங்கிட்டு அவங்களும் குடிக்கிறாங்க. அவர் வந்து யூ லுக் ஸோ ப்ரிட்டி அப்படின்ற மாதிரி நான்சியை பார்த்து சொல்ல, என்னையா சொன்னீங்க? ஆமாம் நீங்கள் தான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க
அப்படின்ற மாதிரி சொல்ல நான்சியோ ஓ தேங்க்யூ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஆக்வர்டாக உட்காந்துட்ருக்கா. ஸோ நான்சிக்கு அங்கே யாரையும் தெரியாது, ஜேகேவை நம்பி வந்திருக்காங்க. ஸோ திடீர்னு ஒரு பையன் வந்து இந்த மாதிரி பேசினா அவங்களுக்கு ஆக்வர்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அவங்களுக்கும் ஆக்வர்டாக இருக்குது. அவங்களும் வந்து தேங்க்யூ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஆக்வர்டாலாம் ஃபீல் பண்ண தேவையில்லை, நீங்கள் வந்து நார்மலாகவே பேசலாம், நான் ஒன்றும் அவ்வளோ பயங்கரமான ஆளெல்லாம் இல்லை, நீங்கள் அழகாக இருந்தீங்க அதனால சொன்னேன். ஓ பரவாயில்ல சார் அப்படின்னு. சார்லாம் வேண்டாங்க, நீங்கள் வந்து என்னை ஹியூனுன்னே கூப்பிட்லாம். ஹியூன் ஆமாம், என்னுடைய பேர் ஃபுல் நேம் வந்து பார்க் ஹியூன் சிக் அண்ட் நீங்கள் வந்து ஹியூனுன்னே கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஓகே ஹியூன், நீங்கள் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வேணுமா? இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம், என் சிஸ்டர் எடுக்க போயிருக்கா, அவள் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி கேட்க இவங்க வந்து 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போதே நடுவுலையே வந்து நான் சாராவும் வரான். சாரா பார்த்துட்டு இந்த ஜூஸ் இல்லை ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஓ கொடுத்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி சாரா வந்து அவர் வந்து ஒரு மாதிரி பார்க்குறான். ஓ நீங்கள் அந்த மாதிரி கேட்க நான் வந்து சாரா வியோட ஒய்ஃப். ஓ மை செல்ஃப் பார்க் ஹியூன்சிக் அண்ட் நான் வந்து ஆனாவோட பிரதர். ஓ அப்படியா ஓகே அப்படின்ற மாதிரி அவங்கள ஹேண்ட் ஷேக் கொடுக்குறாங்க. ஸோ சாரா வரவும் பாக்கியோனா அங்கேருந்து போயிடுறாரு. சாரா வந்து பார்த்து என்னடி சொன்னார்? பார்க்க அழகாக இருக்கேன்னு சொன்னாருடி. அழகாக இருக்கேன்னு சொன்னாரா? என்ன அவன் ஐஸ் வைக்கிறானா அவனுக்கு? எனக்கும் தெரியல. அவன் பாட்டுன்னு வந்து அழகாக இருக்கீங்க, ஜூஸ் வேணுமான்ட்டு அவன் கையில் இருந்த ஜூஸை என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான்டி அப்படின்னு. குடிச்சிட்டியா? சரியான தாகம்டி, அதனால குடிச்சிட்டேன். வெக்கமாகவே இல்லைல்ல? சீச்சி ஜூஸு தானே, யார் கொடுத்தா என்ன, விஷம் கலந்து கொடுத்தாலும் குடிச்சிடுவேன், அது குடித்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நான்சியும் அந்த ஜூஸை வந்து குடிச்சிடுறாங்க. ஸோ குடித்த ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி வலி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வலியில் வந்து வயிற்றில் கையை வச்சுட்டு ஒரு மாதிரி நெளிகிறாங்க. சாரா பார்த்துட்டு என்னடி ஆச்சு? இல்லை ஒரு மாதிரி லைட்டாக வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல வலிக்குதா அப்படின்ற மாதிரி சாரா வந்து மினியை கூப்பிடுறா. மினி வந்து பார்த்துட்டு என்னடி ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க தெரியல ஒரு மாதிரி வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல நான்சிக்கு போக போக கொஞ்சம் வலி இன்க்ரீஸ் ஆகும், அவளால் முடியல. ஸோ ஜேகே வந்து பயந்துட்டார். ஜேகே வந்து ஆனா கிட்டே பேசிகிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, ஸோ அங்கேருந்து ஒரு விறுவிறுன்னு ஓடி வந்துட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க ஐ திங்க் அவளுக்கு ப்ராக்சரிக்ஸாக தான் இருக்கும், ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், அது போகுதான்னு பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் போகலாம். என்னடி சொல்கிற மினி, கிளம்பலாண்டி அப்படின்ற மாதிரி கேட்க இல்லை ஜேகே இவளுக்கு இந்த மாதிரி டைமிங்கில் அடிக்கடி வரும், 8 மந்த்ஸ்லையா அதனால் அடிக்கடி வரும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஓகே அப்படின்ற மாதிரி ஜேகே வந்து அவரோட கை வச்சுட்டு ஓகேவா உனக்கு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காரு. சாரா வந்து தண்ணி கொடுத்துட்டு இந்த தண்ணி குடி அப்படின்ற மாதிரி கொடுக்க நான்சி வந்து அந்த தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிறா. ஓகேவா இப்போ உனக்கு இன்னும் வலிக்குதா அப்படின்ற மாதிரி மினி கேட்க இல்லை இப்போ ஓகே தான் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் எல்லோரும் அங்கே அப்படியே பயந்துட்டாங்க, எங்கே அவளுக்கு நிஜமாகவே பெயின் வந்துருச்சோ அப்படின்ட்டு. ஸோ ஜேகே வந்து பார்த்துட்டு ஓகேவாடி ஒன்றும் முடியுதா இல்லைன்னா கிளம்பிடலாமா அப்படின்ற மாதிரி கேட்க இல்லை ஜேகே நான் நல்லா தான் இருக்கேன், நீ போய் பார்ட்டி அட்டன் பண்ணு அப்படின்ற மாதிரி கேட்க ஐயோ இதுக்கப்புறம் உன்னை விட்டு போகிறது ஐடியா இல்லை மேடம், நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜேகே வந்து நான்சி பக்கத்துலேயே உட்காந்துட்டாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருந்த கூட்டமும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போயிடுச்சு. சாராவும் வந்து இங்கே வந்து அங்கே ஃபுட்லாம் பஃபே இருக்கும் இல்லையா, அங்கே போயிட்டா. ஸோ சாரா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்ன டிஷ்ஷெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ஒன்று ஒன்றா பிளேட்டில் எடுத்து வைக்கா. அவள் பிளேட் வந்து கீழே விழுற மாதிரி போக அதை வந்து ஒரு கை பிடிக்குது. அது யாருன்னு பார்த்தா நம்ம பியாண்ட் வுக், ஆக்டர் பியாண்ட் வுக். இப்போ ரீசெண்டாக அந்த வில்லன் ரோல் பண்ணியிருப்பார், அவர் நடித்த ட்ராமா எனக்கு தெரியல, ஆனால் ஒரு வில்லன் ரோல் பண்ணியிருப்பார். அந்த வில்லன் ரோலை நம்ம அதிகமாக ரசித்திருக்கோம். ஸோ அந்த பியாண்ட் வுக் தான். ஸோ அவர் வந்து சாராவோட பிளேட்டை பிடிக்க சாரி மேலே ஏதாவது பட்டுருச்சா அப்படின்ற மாதிரி சாரா கேட்க இல்லை பரவாயில்ல இட்ஸ் ஓகே, நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? இல்லை வேண்டாம் சார் அப்படின்ற மாதிரி கேட்க எங்க சாரெல்லாம் கூப்பிட்றீங்க, நான் வந்து பியாண்ட் வுக் இந்த மாதிரி ஆனாவோடைய பிரதர். இப்போ தான் நாங்கள் பார்க் ஹியூன் சாரை பார்த்தோம் அப்படின்னு. நீங்கள் சாருன்னெலாம் கூப்பிட வேணாங்க, எங்களை பேர் சொல்லி கூப்பிடுங்க, எங்களுக்கு வந்து உங்கள் ஏஜ் இல்லை உங்களை விட ஒரு 2-3 வயசு தான் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல சாரை வந்து ஓகே அப்படின்ற மாதிரி அவளை வந்து அந்த ஃபுட்டெல்லாம் பார்த்துட்ருக்கா. சிக்கன் நிறைய ரொம்ப பிடிக்கும் போல். ஆமாம் பிடிக்கும் தான், ஏன் கேட்குறீங்க? இல்லை பிளேட்டில் நிறைய சிக்கன் இருக்கே அதனால தான். ஏங்க கண் வைக்கிறீங்க அப்படின்னு. கண்ணெல்லாம் இல்லைங்க, சாப்பிடுங்க, நல்லா சாப்பிட்டா தானே நல்லா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல சாரா வந்து ஒரு மாதிரி என்ன இருந்தாலும் ஒரு மாதிரி பேசுகிறான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கா. ஸோ வியோனா வந்து சாரா கிட்ட பேச்சு கொடுத்துட்ருக்கான். இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு. ஓ அப்படியா தேங்க்யூ சார் அப்படின்னு மாதிரி.
இப்போ தான் சொன்னேன் சாருன்னு கூப்பிடாதீங்க, சாரி பழக்க தோஷம் வந்துருச்சு அப்படின்னாங்க. நீங்கள் உங்கள் பேர் அப்படின்ற மாதிரி பியாண்ட் கேட்க, என் பேர் வந்து சாரா, நான் வந்து வியோட ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஓ அப்படியா, உங்கள் ஹஸ்பண்ட் கொடுத்து வச்சவர் தான், ஏன் அப்படி சொல்கிறீங்க, பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்களே அதனால தான் சொல்கிறேன். உங்களுக்கு பேபி இருக்குல்ல, ஆமாம் ஒரு பொண்ணு இருக்கா சமாரா, அங்கே தான் விளையாடிட்டுருக்கா. ஓ பரவாயில்ல, அப்படியே உங்கள் பொண்ணு பார்க்க உங்களை மாதிரியே இருக்கா. இல்லை இல்லை, அவள் பார்க்க அப்படியே வி மாதிரி, என்ன மாதிரி ஒன்று கூட இல்லை. அவள் சில நேரத்தில் பண்ணுறது வேணால் என்ன மாதிரி இருக்குமே தவிர்த்து அவள் பார்க்க அவங்க அப்பாவை மாதிரியே இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சாராவும் சொல்லிகிட்ருக்கோம், பியான் வந்து அப்படியே பார்த்துட்ருக்காரு. பரவாயில்ல, உங்களை மாதிரி இருந்திருக்கலாம் க்யூட்டாக, என் புருஷனும் அழகுதாங்க, அவங்கள மாதிரி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. புருஷனை விட்டு கொடுக்க மாட்டீங்க, என்ன நான் எங்கே என் புருஷனை விட்டு கொடுக்கணும், என் புருஷனை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், ஸோ அவனை மாதிரி யாரும் இருக்க முடியாது. அவ்வளோ லவ்வா, ஆமாம் அஃப்கோர்ஸ் எஸ், நீங்கள் சிங்கிள் தானே அதனால உங்களுக்கு தெரியல, நான் சிங்கிள்னு யார் சொன்னால், மிங்கிள் ஆகலான்னு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், முடிய மாட்டேங்குது. என்ன சொன்னீங்க, ஒன்றும் இல்லை, சரி கேரியா நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி பியானும் அங்கேருந்து கிளம்பிட்டாரு. ஸோ சாரா வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு, இந்த ஆள் என்னமோ சொன்னானே அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ வி வந்துட்டு, இனி அதுக்குள்ளேயாடி சாப்பிட ஆரம்பிச்சிட்ட, புருஷனுக்கு வெயிட் பண்ணணுன்ட்டு இல்லை, நீ தான் போயிட்டு அவகிட்ட பேசிட்டு இருக்கே, போய் பேச வலிரியாவி அவகிட்ட. நான் எங்கடி வழிஞ்சேன், நான் பேசிட்டு தான் இருந்தேன். 7 பேர் ஒரு பொண்ணை சுற்றி நின்றுட்டு அந்த பொண்ணை பார்த்து வலிஞ்சிட்ருக்க, தொடச்சிக்கோ வலியுது, ஓவராக தாண்டி பண்ணுற, எனக்கும் பசிக்குதுடி வா சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சாரா வந்து பிளேட்டை காட்டுறா. ஸோ வியும் வந்து அதுலேருந்து எடுத்து சாப்பிட்டுட்ருக்காரு. வி அந்த பையன் இருக்கான்ல, யாருடி, அதான் அந்த ஆனாவோடைய பிரதர், ஆனாவுக்கு 7 பிரதர் இருக்காங்க, யார் சொல்கிற, அதான்டா அந்த பிளாக் கோட் போட்டு கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக இருக்கானே, ஹேண்ட்ஸமாக இருக்கானா, ஓ அவன் என்னோட ஹேண்ட்ஸமாக தெரியுறானா, அவனும் ஹேண்ட்ஸமாக தான் இருக்கான், ஆனால் உன் அளவுக்கு இல்லை. அவன் வந்து பேசிகிட்டு இருந்தான்டா என்கிட்ட, என்னடி பேசினான், பார்க்க அழகாக இருக்கேனா, என் ட்ரெஸ் அழகாக இருக்கான், நீ வந்து ரொம்ப கொடுத்து வச்சவனா, ஏன்னா நான் க்யூட்டாக இருக்கிறதுனால நீ கொடுத்து வச்சவனா, அவன் என்னமோ கரெக்டாக தான் சொல்லியிருக்கான், நான் ரொம்ப கொடுத்து வச்சவன்டி அப்படின்ற மாதிரி அவர் வந்து சாராவோட கையை பிடிக்க, கூட்டம் பப்ளிக்ப்பா, கொஞ்சம் பிஹேவ் யுவர் செல்ஃப் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வியை வந்து பார்த்துட்டு, சரி பாப்பா எங்கே, பாப்பா அங்கே கிட்ஸ் ஏரியா விளையாடிட்டுருக்கா, சரி நீ சாப்பிட்டுட்டு நான் அவளை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி வியோ அங்கேருந்து போயிடுறாரு. ஜிமினும் ஆரோ இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜிமின் வந்து, அந்த பொண்ணு பார்க்க வியர்டாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆரோரா வந்து, யார் சொல்கிற, அதான்டி ஆனா, ஏன் அப்படி சொல்கிற, இல்லை இது வரைக்கும் அந்த பொண்ணை யாரும் பார்த்ததில்லை, அண்ட் இந்த ஆஃபீஸில் இருக்கவங்க அந்த பொண்ணுக்கிட்ட அவ்வளோவா பேசவும் மாட்டேங்கிறாங்க, அந்த பொண்ணு அவ்வளோ டெரராவாக இருக்கா, அது எனக்கு தெரியலடா, ஆனால் பார்க்க அந்த மாதிரி தெரியலையே ஜிமின், இல்லடி எனக்கு என்னமோ ஒரு மாதிரி தான் தோணுது அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறாரு. நீ அதெல்லாம் பற்றி யோசிக்காத, போ அந்த பொண்ணுக்கிட்ட போய் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க பாரு, நீயும் போய் பேசு அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி மேடம் நீங்கள் சாப்பிட்லையானும், நீ வா ஒன்றாவே சாப்பிட்லாம், நீ போயிட்டு அவங்கக்கிட்ட பேசிட்டு வா, நம்ம அப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி அரோரா சொல்லவும், இவரும் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி போயிடுறாரு. ஸோ அரோரா வந்து இங்கேருந்து அப்படியே பார்த்துட்ருக்கா. ஸோ அந்த 7 பிரதர்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்களுக்கு 7 பிரதர்ஸ் இருக்கிறதா, அதில் வந்து ஒரு பையன் இன்னும் வரல, ஓகேவா, அந்த பையன் ஸ்டார்டிங்லேருந்தே இல்லை, நீங்கள் பாய்ஸ் வந்து மீட்டிங் போயிருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டார்டிங்லேருந்தே அந்த பையன் மட்டும் இருந்திருக்க மாட்டான். ஸோ நீங்களும் வந்து அதை பெருசாக கேர் பண்ணியிருக்க மாட்டீங்க. இங்கே வந்து அந்த பையனும் வரல, ஏன்னா அந்த பையன் ஏதோ ஒரு ஒர்க்காக வெளியூர் போனதாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்களும் அதை பெருசாக கண்டுக்கல. ஆரோரா வந்து அங்கே உட்காந்து ஃபோன் பார்த்துட்ருக்கா. அப்போ வந்து அங்கே ஒரு தூரத்தில் வந்து ஒரு ட்ரீ இருக்குது, அந்த ட்ரீக்கு பின்னாடி யாரோ எட்டி பார்க்குற மாதிரி இருக்கு. ஆரோரா வந்து கேஷுவலாக வந்து நிமிர்ந்து பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு பையன் நின்றுட்டுருக்க மாதிரி தெரியுது. இந்நேரத்துக்கு யார் அங்கே நின்றுட்டுருக்கா அப்படின்ட்டு அரோரா வந்து கண் எடுக்காமல் பார்க்கவும், அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷன் கிளியராக அந்த ஃபீச்சர்ஸ் வந்து ஜிமினோட ஃபீச்சர்ஸ் மாதிரி இருக்குது பார்க்க. கொஞ்சம் ஜிமினே வந்து கொஞ்சம் 90s மாடலில் இருந்தால் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இவன் பார்த்துட்டு டேமன் அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகிறா. ஸோ தூரத்தில் இருக்கிறது அவளுக்கு டேமன் மாதிரி தெரியுது, ஆனால் அதை வந்து அவள் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது இல்லையா, அதனால் அவள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிச்சு நடந்து போகிறா அந்த மரத்துக்கிட்ட. ஸோ போக போக வந்து கொஞ்சம் இருட்டாகவும் ஆகிட்டு போதா.
அதனால் அவங்க கொஞ்சம் அந்த பாட்டி நடக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்க ஒரு ட்ரீ அது. இவ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போக போக அந்த இடம் வந்து இருட்டாகிட்டே போகுது. இருட்டாக ஆக வந்து அங்கே ஒன்றுமே தெரியல. ஒரு மாதிரி இருட்டாகவும் அந்த ஃபீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து அந்த இப்போது நம்ம ஒருத்தவங்கள ஃபாலோ பண்ணுறோன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த ஃபீச்சர் கொஞ்சம் கொஞ்சம் நகர்ந்து போகவும் அதை வந்து அரோராவும் ஃபாலோ பண்ணுறா. இப்போ அரோரா வந்து கிட்டத்தட்ட அந்த மரத்துக்கிட்ட வந்துட்டா. அந்த மரத்துக்கிட்ட அரோரா வந்து ஒரு உருவம் கிட்ட கிட்ட நெருங்கி வர மாதிரி இருக்குது. அரோரா அதை பார்த்து அப்படியே ஸ்டக்காகி நிற்கவும் அந்த உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வருது. ஸோ அப்போ அரோராவோட கையை யாரோ பிடிச்சி இழுக்கிறாங்க. யாராக இருக்கும் கமெண்ட்டில் கெஸ் பண்ணுங்கள். ஸோ இதோடு இந்த எபிசோடை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து 150 வியூஸ் போச்சுன்னா நான் நெக்ஸ்ட் எபிசோட் போடுறேன். ஓகேவா? இந்த வீடியோ வந்து நாளைக்கு வந்துடும். இப்போ வந்து இன்றைக்கி டேட் 30. ஸோ நாளைக்கு எபிசோட் வந்துடும். ஓகேவா? ஸோ மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் தான் தெரியும். போன வீடியோவுக்கு வந்து 2 கமெண்ட் தான் வந்துருந்துச்சு. ஸோ அதனால் இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன் உங்கள் நேம் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. யாருமே சொல்லலை. நீங்கள் சொன்னால் தாண்டா எனக்கு தெரியும் நீங்கள் இவங்க தான் கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு என்னால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க முடியும். அதனால் நேம் சொல்லுங்கள். அண்ட் இன்ஸ்டா ஐடி நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அது வந்து கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் நம்ம வீடியோஸ் வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் பப்ளிஷ் ஆகும். வியூஸ்லாம் போனாலும் நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வரணும் இல்லையா? அதனால கொஞ்சம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? லைக் பண்ணுறதால எதுவும் ஆகிடாதுன்னு நினைக்கிறேன். அதனால் லைக் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட சேனலோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அண்ட் இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அரோரா கையை யார் பிடிச்சிருப்பா அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஆருத்ரா யார் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, ஒரு சிஸ்டர் மட்டும் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி அது வேணால் ஆருத்ரா அந்த வீட்டில் வச்சது சூன்யமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சூன்யமாக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், வாட் எவர். இது போக போக தான் தெரியும் அவங்க வச்சது என்ன அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோதான்டா. இது வரைக்கும் நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. அந்த லவ் அண்ட் சப்போர்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இதே மாதிரி நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அவ்வளோதான். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எதையும் மறக்கலை. ஸோ எல்லோரும் அவங்கவுங்க உடம்பை பத்திரமா பார்த்துக்கோங்க. நம்ம தான் டேக் கேர் பண்ணிக்கணும். எது வந்தாலும் பரவாயில்ல, யார் ஹர்ட் பண்ணாலும் பரவாயில்ல. ஹர்ட் பண்ணுறவங்க எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டு கொஞ்சம் நம்மளும் ஹாப்பியாக இருக்கணும். நம்மளோட லைஃப்பை நம்ம தான் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ கொஞ்சம் நஞ்ச வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்துட்டு போயிடலாம். அண்ட் யாரை பற்றியும் எதை பற்றியும் யோசிக்காதுங்க. ஜஸ்ட் ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் லவ் யுவர் செல்ஃப் மோர் தென் எனிதிங்னா. ஓகேவா? அவ்வளோதான்டா. தேங்க்யூ ஆர்மி. சராங்கே.